வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 15வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கீழே வந்த ரதி வேகமாக தேவாவின் அருகில் சென்று அமர, அதற்குள் காவேரி, டிஃபன் ரெடி என்றவர். எங்க ராம்? வந்ததும் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போனா, இன்னும் காணமே என்று கேட்க, ரோஜாவோ, அத்தை தூங்கிட்டாரோ என்னவோ, நான் போய் பார்க்கறேன் என சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றாள். உன்னோடு பேச ஒரு நிமிடம் கிடைத்தால் போதும். கண்ணோடு இருக்கும் கண்ணீர் மட்டுமல்ல, என்னோடு இருக்கும் கவலைகளும் மறைந்து போகுதே. கனவிலே வந்த என்னை அணு அணுவாக சிதைத்தவள் நீ. நினைவிலே அருகில் இருந்தும் நெருப்பாய் கொதிக்கிறாயோ? பார்க்கலாம் பெண்ணே, என் காதல் வேகத்திற்கு முன்னால் உனது இந்த பொய் கோபம் எத்தனை நாள் என்று நானும் பார்க்கிறேன். தனது காதல் தேவதையை பார்த்தவுடன் மனம் மகிழ்ச்சி கொள்ள, தன் மனதில் உள்ளதை அவளிடம் சொல்ல இதைவிட நல்ல தருணம் கிடைக்காது என நினைத்தவன் தனது காதலின் ஆழத்தை வார்த்தையால் வரைப்படுத்தி அவளிடம் சொல்ல, அவளோ அதற்கு மாறாக இது ஒத்து வராது என ஒரே சொல்லில் முடித்து சென்றதும் ராம் அசைவற்று நின்றான். நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா என யோசித்து பார்த்தவன், அப்படி ஏதும் இல்லையே, திருமணம் செய்து கொள்கிறேன் என்றுதானே சொன்னேன், அதற்கு ஏன் இவள் இப்படி பதில் சொல்லிவிட்டு போகிறாள் என அவன் குழம்பிக் கொண்டிருந்தான். அறைக்குள் வந்த ரோஜா அவன் சுவரை வெறித்து கொண்டிருப்பதை பார்த்து, மாம்ஸ் என்னது, நியூட்டன் ஆப்பிள் மரத்துல இருந்து புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க சுவரை பார்த்து ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்களா, அதையே பார்த்துட்டு இருக்கீங்க என கிண்டலாக கேட்டுக்கொண்டே அருகில் வந்தாள். ரோஜாவின் பேச்சில் சுய நினைவிற்கு வந்தவன், என்ன ரோஜா என அவளிடம் திரும்ப, அவனது முக சுருக்கம் அவளுக்கு ஏதோ உணர்த்த கிண்டலை கைவிட்டு, என்ன ராம், என்ன பிரச்சனை, ரதிகிட்ட பேசினீங்களா என்றாள். ஆம் என்று அவன் தலையாட்ட, அவ என்ன சொன்னா என்றாள். அவள் சொன்னதை அவன் சொல்ல, ஏமாம்ஸ் உங்களுக்கு அறிவு இருக்கா, அவளை இப்பதான் பார்த்திருக்கீங்க, உடனே உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா எந்த பொண்ணா இருந்தாலும் கண்டிப்பா அதிர்ச்சி அடைவா. படிச்சிருந்தும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அப்போ உங்களுக்கும் தேவாவுக்கும் என்ன வித்தியாசம்? அவரும் இதே தான் செஞ்சாரு. நீங்க நினைக்கிறத உடனே நடத்திடணும்னு ஆசைப்படுறீங்க. அதே அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்குதுன்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறீங்களா என வேகமாக சொன்னவள் அவன் முகம் சுருங்கியதை கண்டவுடன், அவசரப்படாதீங்க மாம்ஸ், கொஞ்சம் பொறுத்து இருங்க. நீங்க வேணா மனசுக்குள்ள 8 வருஷமா அவளை நேசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா அவளுக்கு அது இப்பதானே தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவளுக்கும் யோசிக்க டைம் கொடுங்க என அவனுக்கு பொறுமையாக எடுத்து கூறினாள். அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவன், நீ சொல்றதெல்லாம் எனக்கும் புரியுது ரோஜா, ஆனா இந்த மனசுக்குள்ள அவன் மட்டும் முழுசா நிரம்பி இருக்கா என சொல்லும் போதே அவனது காதலின் ஆழம் வார்த்தையில் வெளிவர, அது அவளை நேர்ல பார்த்துட்டா என் மனது கட்டுப்பாட்டிலேயே இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? அவளை காணாமல் நினைவுகளில் வாழ்ந்த நான் இப்போது அவளை கண்ணெதிரில் வைத்து கொண்டு என்னால் தள்ளி செல்ல முடியவில்லை ரோஜா. என்னை அறியாமல் அவள் மீது அதிக உரிமை எடுத்துக்கொள்கிறேன். அவளை பார்த்து விட்டாலே எனக்கு சொந்தமானவள் அப்படிங்கிற எண்ணம்தான் எனக்கு வருது. அதை மீறி என்னால் எதுவும் யோசிக்க முடியவில்லை என மனதில் இருப்பதை மறைக்காமல் வெளியே சொன்னவன், நான் சொல்றது உனக்கு புரியுதா ரோஜா என தனது மனதின் உணர்வுகளை தனது தோழி போல் இருக்கும் ரோஜாவிடம் கொட்டி தீர்த்தான் ராம். ரோஜாவோ அவனை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தவள், ராம் என்னதிது, நான் புத்தகம் திரைப்படத்தில் தான் பார்த்திருக்கேன். காதல் என்பது உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொல்வாங்க. அதை இப்பதான் நேர்ல பார்க்கிறேன். எனக்கு தெரிந்த ராம் வீரத்தில் அர்ஜுனன், கோபத்தில் ருத்ரன், பாசத்தில் லக்ஷ்மணன், அன்பில் தருமன், இப்படி பல அவதாரமாக பார்த்திருக்கிறேன். ஆனால் காதலில் இது எந்த மாதிரி என்று எனக்கு தெரியவில்லை ராம் என்றவள். ஆனால் உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லும் போதே அவளது முகம் பெருமிதத்தில் மின்ன, எங்கள் வீட்டு பெண் மிகவும் கொடுத்து வைத்தவள் மாம்ஸ் என மன நிறைவோடு சொன்னவள்
கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்யற மாம்ஸ் என சொல்லிவிட்டு, ஆனா என நிறுத்தியவள். அவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்ததும், உங்க கல்யாணத்துல எனக்கு பிடிச்ச ரவா உருண்டை இருக்கணும் சரியா என சொல்லி சிரிக்க, அதுவரை அவள் ஏதோ சொல்கிறாள் என ஆர்வமுடன் கேட்டவன் இதை கேட்டதும் பக்கென்று சிரித்து விட்டான். அவளது தலையை மெதுவாக வருடி விட்டவன், ரோஜா குட்டி, தினமும் மகாபாரதம் டிவியில பாக்குறியா? அர்ஜுனன் தருமன்னு டைலாக் சும்மா அள்ளி விடுற என சிரித்து கொண்டே சொன்னவன், பின்னர் உன்னை சின்ன பொண்ணுன்னு நினைச்ச, ஆனா நீ இப்ப பேசுறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு என அவளது பேச்சில் வியந்து அவன் சொல்ல, நானும் முதல்ல அப்படித்தான் இருந்தேன், அதான் நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னை மாத்திட்டீங்கல்ல, அதனால எனக்கும் ஓரளவுக்கு புரியும் ராம் என சொல்லிக்கொண்டே அவள் அவன் தோளில் சாய, சிறிது நேரம் அந்த இடத்தில் அமைதி நிலவ, பின்னர் ராம் மெதுவாக, ரோஜா, நான் இதுவரை இதை பற்றி ஏதும் பேசியது இல்லை. ஏன்னா பாட்டி எடுக்கும் எந்த முடிவும் தப்பாகாது என்பது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனால் என அவன் நிறுத்த, நடந்ததை நான் குறை சொல்லவில்லை ராம், ஆனால் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுற. அதுவும் தேவாதான் மாப்பிள்ளை என்று என்னிடம் நீங்கள் சொல்லாதது எனக்கு வருத்தம்தான் என்றாள். தேவா ரொம்ப நல்லவன் ரோஜா, என்ன சற்று கோபம் வரும், அவ்வளவுதான். இன்றும் நீதிமன்றத்தில் கேட்டுப்பார், அவன் பெயரை சொன்னாலே போதும் எவ்வளவு மரியாதை இருக்கும் தெரியுமா என அவனை பற்றி புகழாரம் சூட்ட, எனக்கும் அது தெரியும் ராம், அதான் எனக்கு பயமே. அப்படிப்பட்டவருக்கு நான் ஒத்து வருவேனா? நாளைக்கு எனது கடந்த கால நிகழ்ச்சியால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை அவமானம் வந்தால் என சொல்லிக்கொண்டே சாய்ந்திருந்தவள் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். அவளை ஆழ்ந்து பார்த்தவன் அந்த முகத்தில் பயமா இல்லை ரணத்தின் வலியா என அறிய முடியாதபடி அவள் முகம் வேதனையில் நிறைந்திருக்க, வேண்டாம் ரோஜா, நீ அதை மறந்துவிடு. அது போன்ற நிகழ்வுகள் தினமும் நான் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன், நீதான் இதை பெரிதுபடுத்தி குழப்பிக் கொள்கிறாய் என அவளுக்கு ஆறுதல் சொன்னான். எதிராம், என்னால் எனது தாத்தாவின் உயிர் போனதே அதுவா? தலை நிமிர்ந்து வாழ்ந்த என் அப்பா சில காலம் வீட்டிற்குள் அடைந்து கிடந்தாரே அதுவா? எதை மறக்க சொல்கிறாய் இப்போது தேவா? அவருடைய பெயருக்கும் திறமைக்கும் முன்னால் நான் எப்படி அவருக்கு பொருத்தமாக இருப்பேன் என்றவள். என் வம்சத்தின் முதல் பெண் வாரிசு, இவளை சீரும் சிறப்புமாக வளர்த்து ஊர் போற்றும் அளவிற்கு நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என சொல்லிக் கொண்டிருந்த தாத்தா என்னால் தானே என முடிக்கும் முன்பே அவள் கண்களில் கண்ணீரும் தேம்பலும் வர, என்ன ரோஜா இது? மறுபடியும் மறுபடியும் அதை நினைத்து வேதனையை அதிகப்படுத்துவதால் என்ன பயன்? பிறந்த எல்லோருமே ஒரு நாள் இறப்பவர்கள்தான். தாத்தாவின் இறப்பும் அதுபோலத்தான். நீ போட்டு குழப்பிக்காதே என அவளை சமாதானப்படுத்தியவன், ரோஜா, இங்கு பார், என்னை பார், நீ தேவாவிடம் இதை பற்றி பேசினாயா என கேட்டான். அவள் இல்லை என்ற தலையாட்டியதும், நீ பேசு ரோஜா, அவனிடம் நீ மனம் விட்டு பேசு, அவன் கண்டிப்பாக உன்னை புரிந்து கொள்வான் என சொல்ல, இப்பவும் அவர் என் மேல் உயிராகத்தான் இருக்கார் ராம், ஆனால் என்னால் தான் என சொல்லி நிறுத்தியவள், அச்சோ, உங்க கதையை கேட்க வந்து ஏன் கதையை சொல்லிக்கிட்டு இருக்க என்றவள். சரி மாம்ஸ், நீங்க இப்ப என்ன பண்றீங்க? இன்னைக்கு நீங்க ரதிகிட்ட பேசினத நாம கொண்டாடுகிறோம் சரியா? எங்க போகலாம்? பானிபூரி வாங்குறதுக்கு? இந்த தேவா இதெல்லாம் வாங்கி தர மாட்டேங்கிறான். அவன் வாங்கி தர நியூட்ரிஷியன் தீனி எனக்கு அது பிடிக்கலராம். நீங்க நம்ம அங்கண்ணன் பிரியாணி சென்டருக்கு கூட்டிட்டு போங்க, அங்க பிரியாணி சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு என சந்தடி சாக்கில் அவனது பர்சுக்கு வேட்டு வைத்தாள் ரோஜா. ஹஹஹா என சிரித்தராம். அதான பார்த்தேன், என்னடா கருத்து கண்ணாயிர மாதிரி பேசுறாளே, இது நம்ம ரோஜாவான்னு கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு, ஆனா இப்ப அது கிளியர் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிட்டியா என சிரித்து கொண்டே சொன்னவன், அது எப்படி ரோஜா, எந்த விஷயம் பேசினாலும் கடைசியில உனக்கு தேவையானதை கொண்டு வந்து அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடுற என்றவன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், அம்மா உனக்காக எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, சீக்கிரம் கீழே வா, சாப்பிட போகலாம் என சொல்லியபடியே அவன் அங்கிருந்து கிளம்ப, உடனே, ஆமாராம், உங்களை சாப்பிட கூட்டிட்டு போகத்தான் வந்த, நீங்க தான் மொக்க போட்டே நேரத்தை வீணாக்கிட்டீங்க,
அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், தேவா கிட்ட போட்டு கொடுத்துடாதீங்க, அப்புறம் என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாரு என அவனிடம் சிணுங்கிக் கொண்டே சொல்ல, அடி பாவி, இவ்ளோ நேரம் என்னோட லவ் ஸ்டோரிய தலைய ஆட்டி ஆட்டி கேட்டுட்டு இப்ப மொக்கைன்னு சொல்றியா? இரு, தேவா கிட்ட சொல்றேன், உனக்கு பிரியாணியும் கிடையாது என சொல்லிவிட்டு அவன் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்ல, மாம்ஸ் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? தெய்வீக காதல் மாம்ஸ் உங்களோடது, ஏன் அதையும் தாண்டி புனிதமானது. நான் ஒத்துக்கிறேன், ஆனா அதுக்காக பிரியாணியில கை வச்சிடாதீங்க என கத்திக்கொண்டே அவன் பின்னால் ஓடி வந்தாள் ரோஜா. பின்னர் இருவரும் சிரித்தபடி இறங்கி வர ரதியோ தேவாவை ஒட்டி அமர்ந்தவள் வேறு யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. சாப்பிடும் போதும் ராம் எப்போதும் போல் சகஜமாக பேச, ரதி பதில் சொல்லாமல் அமைதியாக சாப்பிட, தேவாதான் அவளுக்கும் சேர்த்து பேசினான். பின்னர் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு மூவரும் கிளம்பினர். காரில் வரும்போது ரோஜா ரதியிடம் பேச்சு கொடுக்க, அவளோ சரியாக பதில் சொல்லாமல் யோசனையுடனேயே வர, தேவா, ஏன் ரதி, அவர்கள் வீட்டிற்கு சென்றது உனக்கு பிடிக்கவில்லையா என கேட்டான். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை அண்ணா என வேகமாக மறுத்தவள், நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது, அதை பற்றி நினைத்து கொண்டு வந்தேன் என சமாளித்தாள். அப்படியா, சரி சரி, நாங்கள் தான் உன்னை வெளியே அழைத்து வந்து தொந்தரவு பண்ணிவிட்டோம், சாரிடா என தேவா சொன்னவுடன், அதெல்லாம் இல்லை அண்ணா, நான் படித்து விட்டேன் என அவள் சிரித்து கொண்டே சமாளிக்க, அதை பார்த்த ரோஜா மனதிற்குள் சிரித்து கொண்டாள். பின்னர் வீட்டிற்கு சென்றதும் வேகமாக உள்ளே சென்ற ரதி அப்படியே கட்டிலில் விழுந்தாள். ராமின் நடவடிக்கைகள் அவள் மனதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தன. ரோஜா தேவா திருமணத்தின் போதே அவள் ராமை கவனித்து கொண்டுதான் இருந்தாள். எப்போதும் புன்னகையும் சந்தோஷமுமாக அவன் அந்த இடத்தை வலம் வர, ஒரு IPS அதிகாரி என்று எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் எப்படி இருக்கிறார் என அவனை நினைத்து வியந்துதான் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கவனித்த போது ராம் அவளை பார்க்கவில்லை. அதே சமயத்தில் வீட்டில் முதன்முறையாக அவன் அவளுக்கு முத்தம் கொடுத்த போது கோபத்திற்கு பதிலாக அதிர்ச்சிதான் அவளுக்கு இருந்தது. அவள் கோபப்பட்டிருந்தால் நேராக தேவாவிடம்தான் போயிருப்பாள். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. இதை பலமுறை அவளே அவளுக்குள் கேள்வி கேட்டு அதற்கு விடை தெரியாமல் அமைதியாகிவிட்டாள். மீண்டும் ராம் அவளிடம் நெருங்க, அப்போது ஒரு தற்காப்பு உணர்ச்சிதான் அவளிடம் இருந்ததே தவிர தேவாவிடம் அவனை பற்றி சொல்லவோ இல்லை தவறாக நினைக்கவோ அவளால் முடியவில்லை. அந்த சமயத்திலும் குழம்பியவள், இவர் ரோஜாவின் உறவினர், இவரை பற்றி ஏதாவது சொன்னால் பின்னர் ரோஜாவிற்கும் அண்ணாவிற்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்வது என நினைத்தே அவள் அமைதி கொண்டதாக அவளுக்கு அவளை சமாதானப்படுத்தி கொண்டாள். இப்போது ராம் அவளை 8 வருடத்திற்கு முன்பு பார்த்த நிகழ்வை சொன்னபோது அது அவள் கண்முன் மங்கலாக வந்து செல்ல, அவரா இவர்? அவன் சொல்லும்போது மனதில் ஒரு துள்ளல் வந்ததும், பின்னர் அவனது அழைப்பு அவளுக்கு சுகம் கொடுத்ததும், அதே நேரத்தில் அவன் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னதும் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவள் அமைதியாக இருக்க, ஆனால் கடைசியில் அவன் சொன்ன வார்த்தை, கல்யாணமாகாமல் குழந்தை பெற்று கொண்டாலும் எனக்கு சரிதான். அவளது மனதில் பூகம்பத்தை ஏற்படுத்த சட்டென்று அனைத்து சந்தோஷங்களும் மறைந்து மனதில் கலக்கம் புக அவனிடம் கோபமாக பேசிவிட்டு வெளியே வந்துவிட்டாள். மின் விசிறியைப் போல் அவள் நினைவுகளும் சுற்ற அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டிருக்க, ராம், நீங்கள் எதிர்பார்க்கும் தகுதி எனக்கு இருக்கிறதா? ஐயோ, இதுவரை நான் என்னை பற்றி வருந்தியதே இல்லை. ஆனால் இப்போது வருந்துகிறேன். நான் ஏன் இப்படி பிறந்தேன்? வேண்டாம் ராம், நான் வேண்டாம் உங்களுக்கு. உங்களுக்கு ஏற்ற சந்தன மாலை நான் அல்ல என வாய்விட்டு புலம்பியவள் அப்படியே தலையணையில் முகம் புதைத்து மனதில் இருக்கும் வேதனைகளை கண்ணீரால் கரைத்து கொண்டிருந்தாள். இங்கு தேவாவின் அறையில் தூங்காமல் உலவிக் கொண்டிருந்த ரோஜா லேசாக பசிக்க அங்கு ராமிடம் பேசிக்கொண்டே அவள் சரியாக சாப்பிடவில்லை. மேலும் எங்கு படுப்பது என தெரியாமல் விழித்தவள் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். அந்த நேரத்தில் ராம் சொன்ன வார்த்தைகள் நினைவிற்கு வர, தேவாவிற்கு என்ன குறை ரோஜா? அவன் மிகவும் நல்லவன், உன் மீது உயிரையே வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை அவள் மனதில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்க,
ராம் சொல்ல வர்றது எனக்கும் புரியுது. ஆனா என்னாலதான் நான் எப்படி தேவாவிற்கு பொருத்தமாக இருப்பேன் என போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாள். தேவாவோ அவனது அலுவலக அறையில் இருந்தான். சிறிது நேரம் கழித்து அவன் வெளியே வர அரவம் கேட்டதும் வேகமாக ஒரு புத்தகத்தை எடுத்து அவள் ஏதோ வெகு நேரம் படிப்பது போல் நடிக்க அவள் புத்தகம் படிப்பதை பார்த்து அவள் அருகில் வந்து நின்றவன் அவன் அருகாமை அவள் உணர்ந்தாலும் தெரியாதவள் போல மும்முரமாக படித்து கொண்டிருக்க, ரோஜா என அவன் அழைக்க அவளோ நிமிராமல் புத்தகத்திலேயே கவனம் இருப்பது போல அமர்ந்திருக்க, ரோஜா என அவன் அழுத்தி அழைத்ததும் அவள் அப்போதுதான் கேட்டவள் போல் வேகமாக நிமிர்ந்து, கூப்பிட்டீங்களா என கேட்டாள். அது இப்பதான் உனக்கு தெரிகிறதா என அவன் அவளை கூர்ந்து பார்த்து கொண்டே கேட்டான். அவளோ, நான் ஒரு அருமையான கதை படிச்சுட்டு இருந்தேன், அதான் நீங்க வந்ததை கவனிக்கல என அதுதான் காரணம் போல் சொல்ல, நீ புத்தகத்தை தலை கீழாக வைத்து கொண்டு படிப்பதை பார்த்த போதே நான் புரிந்து கொண்டேன். மேலும் அது சட்ட விதிகள் தொடர்பான புத்தகம், கதையெல்லாம் அதில் இருக்காது என்றவன், ஏன் இன்னும் தூங்கவில்லையா என கேட்டான். அப்போதுதான் அவள் அதை கவனித்தவள் என வழிந்து கொண்டே, அப்படியா என பெயரை பார்க்க அதில் பிசினஸ் லா என்று இருக்க அதை பார்த்ததும் அவள், ஐயோ இந்த புக்ஸா என வேகமாக கீழே போட்டவள் தலை குனிந்து கொண்டே, தூக்கம் வரல என்றாள். யாருக்கு? உனக்கு தூக்கம் வரலையா? இங்க பாரு, நிற்கும் போதே கண்ணு சொருகுது என அவன் சிரித்து கொண்டே சொன்னான். அவள் உடனே கண்ணை கஷ்டப்பட்டு உருட்டி விழித்து கொண்டு நிற்க, உடனே அவன், இப்ப எதுக்கு உன் முட்டை கண்ணை இப்படி உருட்டிக்கிட்டு நிக்கிற? தூக்கம் வந்தா தூங்க வேண்டியது தானே, எதுக்கு இந்த ஏமாத்து வேலை? வா வந்து படு என சொல்லிவிட்டு முன்னே சென்றான். பின்னர் திரும்பி, ஆமா அத்தானுக்கு பால் இல்லையா என கேட்க, அவளோ திருவென விழித்து கொண்டே, எந்த அத்தானுக்கு என முடிக்கும் முன்பே நாக்கை கடித்தவள் அவனை பார்க்க, அந்த பயம் இருக்கட்டும், போய் பால் எடுத்துட்டு வா என அதிகாரமாக சொல்லிவிட்டு அவன் குளியல் அறைக்கு செல்ல, அவளோ அவனை முறைத்து கொண்டே சமையல் அறைக்கு சென்றாள். இப்பதான் சின்ன குழந்தை, பால் வேணுமா? இவ்வளோ நாள் யார் கொடுத்தா? நானே பால் குடிக்கிறதில்ல, இவருக்கு வேணுமா? பணிவா கேட்டா பரவாயில்ல, ரொம்ப தான் மிரட்டுறான் என அவனை திட்டிக் கொண்டே பாலை காய்ச்சி எடுத்தவள் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை எடுத்தவள், இது பழைய டெக்னிக் வேண்டாம், கண்டுபிடிச்சிடுவான், வேற என்ன செய்யலாம் என அவள் தீவிரமாக யோசித்து கொண்டிருக்க, தெரியும் நீ இப்படி ஏதாவது செய்வேன்னு என சொல்லிக்கொண்டே அங்கே வந்த தேவா அவள் கையில் இருந்த உப்பு டப்பாவை வாங்கி கீழே வைத்தவன் அவளை ஒரு பார்வை பார்த்தபடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என சொல்லிக்கொண்டே அவளுக்கும் சேர்த்து பாலை ஆற்றியவன், இந்தா என அவளுக்கும் கொடுத்துவிட்டு தானும் அருந்தினான். பின்னர், உங்க அத்தை வீட்லயும் கொஞ்சம்தான் சாப்பிட்ட, இரவு உனக்கு பசிக்கும் இல்லையா, அதனால தான் பால் கேட்டேன் என சொல்ல, அவன் வருகையை எதிர்பார்க்காத ரோஜா சற்று அதிர்ந்தாலும் தன் பசி அறிந்து அவன் நடந்து கொண்டது அவன் மேல் தனி மரியாதையை ஏற்படுத்தியது. பின்னர் இருவரும் மேலே செல்ல அவன் என்ன சொல்வானோ என அவள் தயங்கி நிற்க, படுத்துக்க ரோஜா, ஏசி உனக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு குறைச்சு வச்சுக்கோ என சொல்லிவிட்டு அவன் படுத்துக்கொள்ள, அவளோ இதை சற்றும் எதிர்பார்க்காததால் ஒரு நிமிடம் திகைத்து நின்றவள். பின்னர், நிஜமாவே நல்லவனோ என மனதில் நினைத்தவாறே மறுபுறம் படுத்தாள். மறுநாள் காலை தேவா எழுந்து வாக்கிங் செல்ல ரோஜாவோ குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். வாக்கிங்கில் தேவா நாதனை பார்க்க, என்ன மச்சா, எப்ப ஊர்ல இருந்து வந்த என கேட்டான். நேத்திக்கு வந்தண்டா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் என சொல்ல இருவரும் அங்கு ஓரிடத்தில் அமர்ந்தனர். நாதன், நான் இல்லாதப்போ இந்த மாணிக்கம் கேஸ்ல என்ன நடந்தது? என்னோட சாட்சி ஒண்ணு கை மாறி அவங்க கிட்ட போயிருக்கு, எப்படி இது சாத்தியம் என கேட்டான். ஒரு அரசியல்வாதி வழக்கில் தேவா ஆஜராகி இருந்தான். அது சம்பந்தமாக அவன் சேகரித்து வைத்திருந்த செய்திகள் வெளியே கசிந்து அவனது எதிர்த்தரப்பிற்கு சாதகமாக அமைந்துவிட்டது. அதை பட்டாபி மெயில் அனுப்பியிருக்க அதை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சி. ஆனாலும் உடனே வர முடியாததால் முடிந்த அளவு அவன் வேகமாக கிளம்பி வந்ததும் இதற்காகத்தான். நாதனும், ஆமா தேவா, எனக்கும் புரியல, ஒருவேளை இப்படி இருக்குமோ என அவன்
மனதில் பட்டதை சொல்ல, பின்னர் இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்ப, அப்போது நாதன், எப்படி இருக்காங்க ரோஜா என சிரித்து கொண்டே கேட்டான். அதுவரை இறுக்கமாக இருந்த தேவா முகம் மாறி முகத்தில் சந்தோஷம் வர, அவளுக்கு என்ன, எப்போதும் போல எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு சூப்பரா இருக்கா என சொன்னான். அவனது சந்தோஷம் நாதனையும் தொற்றிக்கொள்ள, அப்ப மச்சான் ஃபுல் ட்ரீட் உண்டுதானே என சிரித்து கொண்டே கேட்க, அவனோ லேசான புன்னகையுடன், அது இல்ல, ஆனா சீக்கிரமே கொடுக்கறேன், அதற்கான முயற்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு என்றான். உடனே நாதன், பார்த்து மச்சான், எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய் என்றவன், காலையிலேயே காஃபிக்கு முறுக்கு கொடுத்து ஊருடாது என அவன் ஒரு மாதிரி குரலில் சொல்ல, தேவாவிற்கு முகம் மாற, ஆனாலும் நண்பா, நீ அன்னைக்கு செஞ்ச உதவி என பல்லை கடித்தவன், இப்ப நல்ல மூட்ல இருக்க, நீ தப்பிச்சிட்ட என வார்த்தையை மென்று துப்ப, அவன் பேச ஆரம்பித்ததும் சற்று அவனிடமிருந்து தள்ளி நடந்த நாதன் அவன் பேசி முடித்த பின்பே அருகில் வந்தான். சரி மச்சா, அதை விடு என்று அதிலிருந்து அவன் கவனத்தை மாற்றி, இப்போ இந்த கேஸ் விஷயம், ரோஜா விஷயம் எல்லாம் சமாளிச்சிடுவியா, இல்ல கேஸ் வேணும்னா நான் பார்த்துக்கட்டுமா என ஒரு நல்ல நண்பனாக அவனுக்கு உதவி செய்ய கேட்டான். வேண்டாம் நாதன், நான் சமாளிச்சிடுவேன். ரோஜாவை பொறுத்தவரை எல்லாமே ஓரளவுக்கு சரி ஆயிடுச்சு. அவ தேவையில்லாம மனசுல நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருக்கா. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க குடும்பம். மேலும் அவளுக்கு வெளி உலக தொடர்பு அதிகம் இல்ல. அதனால சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப யோசிக்கிறா. முதல்ல அவளை அந்த கூண்டுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். அதற்கான முயற்சி தான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். அவளை பொறுத்த வரைக்கும் பழைய ராகதேவன் தான் அவளுக்கு சரியா வரும். இனி அவளை என்னோட ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு வரப்போறேன். கொஞ்சம் கொஞ்சமா அவளை மாத்தணும், பார்க்கலாம் என்றவன், அந்த மாணிக்கம் கேஸ் நானே பார்த்துக்கிறேன் நாதன். சரி, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் என இருவரும் புறப்பட்டனர். வீட்டிற்கு வந்ததும் சமையல் அறையில் வேலை செய்யும் பெண் சமைத்து கொண்டிருக்க, ரோஜாவோ அவளோடு வளவளவென்று பேசிக்கொண்டிருந்தாள். உள்ளே வந்த தேவா, ரோஜா டீ என சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். அவள் கொண்டு வர, நீ சாப்பிட்டியா என கேட்க, அவள் ஓ என வேகமாக தலையாட்ட, அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க, ஈ என பல்லை இழுத்து காட்டியவள், பல்லு விளக்கிட்ட போதுமா என சொல்ல, அவன் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு, இங்க வா என அவளை அருகில் அழைத்தான். இனி இப்படி வேலை செய்யும் நபரிடம் எல்லா விஷயங்களையும் பேசிக்கொண்டிருக்காதே. வீட்டு விஷயங்கள் இது போன்ற நபர்கள் மூலம்தான் வெளியே செல்லும், என்ன புரிகிறதா என அவன் அழுத்தி சொல்ல, அவள் புரிந்தது போல தலையை ஆட்டினாள். பின்னர், ஆமா ரதி எங்க என அவன் கேட்க, இன்னைக்கு ஏதோ பரீட்சை இருக்காம், இப்பதான் கிளம்பி போனா என சொல்லிவிட்டு அவள் உள்ளே செல்ல, அவன், சரி ரோஜா, நீயும் சீக்கிரம் கிளம்பு, நாம் ஆபீஸ் போகணும் என சொல்லிவிட்டு மாடி ஏறினான். அவன் சொன்னது புரியாமல், என்ன சொன்னீங்க என அவள் மறுபடியும் கேட்க, நீயும் என் கூட ஆபீஸ் வர என அவன் அழுத்தி சொல்ல, அவளோ சந்தோஷமாக, நிஜமாவா சொல்றீங்க, ஹேய் விடுதலை விடுதலை என குதித்து கொண்டே அவனை இடித்து தள்ளி கொண்டு மாடியில் அவர்களின் அறைக்குள் சென்றவள் வேகமாக எல்லாம் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். பின்னர் இருவரும் கிளம்பி அலுவலகம் வர, ரோஜாவை பார்த்ததும் பட்டாபி சந்தோஷத்தில், ஹேய் ரோஜா என்றபடி அருகில் வந்தவன் தேவாவை பார்த்ததும் அமைதியாக பின்னே செல்ல, ஹே பட்டாபி என அவளும் உற்சாகமாக அவன் அருகில் செல்ல, தேவாவோ அவளை ஒரு பார்வை பார்த்தவாறே தனது அறைக்குள் சென்று விட்டான். ரோஜாவோ அதை கண்டு கொள்ளாமல் பட்டாபி அருகில் சென்றவள், ஏன் பட்டாபி, இத்தனை நாளா நீ என்ன பார்க்க வரல என அவனோடு சண்டை போட, அவனோ, இல்ல ரோஜா என்றவன், சாரி மேடம், நீங்க இப்போ நம்ம சாரோட மனைவி என அவன் மரியாதையுடன் பேச, அலுவலகத்தில் நுழைந்தவுடன் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்க, அதுவும் பட்டாபியை பார்த்ததும் அதிகமாக பழைய ரோஜா மீண்டும் வர, அவன் மேடம் என்றதும் முகம் சுருங்க, இங்க பாரு பட்டாபி, எனக்கு எப்பவும் அவர் பிதா மகன்தான், நாம எப்பவும் உன் தோழி ரோஜாதான், ஹே உனக்கு தெரியுமா என அவன் அருகில் ரகசியம் சொல்வது போல வந்தவள், நம்ம வச்ச பேரெல்லாம் அவருக்கு தெரியும் என கண்களை உருட்டி சொன்னாள். ஆச்சோ, என்ன ரோஜா இப்படி சொல்ற, உன்னை திட்டினாரா என பட்டாபி மிரண்டு போய் கேட்க, யாரு,
இந்த ராகு காலம் என்ன திட்டுமா என அவள் பழைய ரோஜாவாக பேச பட்டாபிக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல், நீ மாறவே இல்லை ரோஜா, அப்படியே இருக்க என சொன்னவன், இனிமே நீ தினமும் வருவியா என கேட்டான். தெரியல பட்டாபி, இன்னைக்கு திடீர்னு கிளம்பு ஆபீஸ் போகலாம்னு சொன்னார், உடனே கிளம்பி வந்துட்டேன். நாளைக்கு என அவள் யோசிக்க, அப்போ நீ வரமாட்டியா என அவன் கவலையுடன் கேட்க, என்ன பட்டாபி நீ, உன்ன மாதிரி ஒரு அம்மாஞ்சி எனக்கு இருக்கும்போது அதை மிஸ் பண்ணுவனா? கண்டிப்பா வர, பிதா மகன் கிட்ட சண்டை போட்டாவது வந்துடுற என அவள் சொன்ன பின்பே அவன் சிரித்து கொண்டே தனது இருக்கையில் அமர்ந்தான். பின்னர் அவள் தேவாவின் அறைக்குள் வேகமாக கதவை திறந்து உள்ளே செல்ல, உள்ளே வரும்போது அனுமதி கேட்டு வரும் வழக்கம் என அவன் கோபமாக ஆரம்பித்தவன் முடிக்காமல் நிறுத்த, அன்று அவள் சொன்னது நினைவில் வர அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவளோ, ஆஹா, பிதாமக வேலையை ஆரம்பிச்சிட்டாரு என நினைத்தவள், சாரி சார், நான் எங்க அமர்வது என கேட்டாள். அவனோ, இதற்கு முன்னால் நீ எங்கே அமர்ந்து வேலை பார்த்தாயோ அங்கேதான் என அமர்த்தலாக சொன்னவன், இனி இது போன்ற விஷயங்களுக்காக என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம், தயவு செய்து பேசி மற்றவர்களையும் தொந்தரவு செய்யாதே என சொல்லிவிட்டு அவன் அந்த ஃபைலில் மூழ்கிவிட முனகிக் கொண்டே தனது இடத்தில் சென்று அமர்ந்தாள் ரோஜா. இதற்கு முன்னால் அவள் அவனிடம் ஜூனியராக வேலை செய்து கொண்டிருந்தாள். இப்போதோ அவனின் மனைவியாக இங்கு வருகிறாள். அதனால் அவனது அறையில் அவளை இருக்க சொல்வானோ என்ற எண்ணத்தில் அவள் கேட்க, அவன் சொன்ன பதிலும் சொன்ன விதமும் அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்த திட்டிக் கொண்டே வந்தமர்ந்தாள். அதற்குள் மணி வந்து பட்டாபியை அழைக்க, உள்ளே சென்ற பட்டாபி வியர்த்து விறுவிறுத்து வெளியே வந்தான். முகம் எல்லாம் சுண்டி போயிருக்க தனது இருக்கையில் தொப்பென்று அமர்ந்தான். ரோஜாவோ தன் கணினியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவள், டே பட்டாபி என சொல்லிக்கொண்டே நிமிர்ந்தவள் அவனது நிலையை கண்டு பதறி, என்னாச்சு பட்டாபி என அவன் அருகில் சென்றாள். அதற்குள் அங்கு வந்த ஆபீஸ் பாய் மணி, ஏன் சார், உங்களுக்கு வக்கீல் சாரை பத்தி தெரியும் தானே, கொஞ்சம் பார்த்து பேசி இருக்க வேண்டாமா? சார், ஏதாவது டீ குடிக்கிறீங்களா? வெளியில் இருந்த எனக்கே அதை கேட்டு ஒரு மாதிரி படபடப்பா ஆயிடுச்சு. உள்ள அத்தனை பேச்சு வாங்கின உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இருங்க, நான் போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு அவன் செல்ல, ரோஜாவோ, என்னாச்சு பட்டாபி என கேட்டு அவனை உலுக்கி கொண்டிருந்தாள். உங்ககிட்ட பேசிட்டு போனேன்ல, சார் என்ன கோபமா திட்டார் ரோஜா என சொல்லி முடிக்கும் முன்பே அவன் கண்களில் கண்ணீர் வர, அவளோ தன்னிடம் பேசியதற்குத்தான் அவன் பட்டாபியை திட்டி இருக்கிறான் என எண்ணியவள், என்னது, உன்னை திட்டினாரா? எதுக்கு திட்டினாரு? அதுவும் எங்கூட பேசினதுக்கு? வேலையாட்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லையா? நீ இரு, நான் அவரை 4 வார்த்தை கேட்டுட்டு வர்றேன் என அவன் சொல்ல வந்ததை முழுதாக கேட்காமல் வேகமாக தேவாவின் அறைக்குள் சென்றாள் ரோஜா. அவன் முன் நின்றவள், உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்க பெண்டாட்டினா அது வீடு வரைக்கும் தான், இங்க எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான். என்ன நீங்க ஒரு ஜூனியர் வக்கீல் மாதிரி தானே ட்ரீட் பண்றீங்க? அப்புறம் பட்டாபியை மட்டும் எதுக்கு அப்படி திட்டுறீங்க? இங்க வந்துட்டா பட்டாபி நான் 2 பேரும் ஒண்ணுதான். அவன் என்கிட்ட எப்படி வேணும்னாலும் பேசுவான், அதை கேட்க நீங்க யாரு? வேலையில குறை இருந்தா திட்டலாம், ஆனா என்கிட்ட பேசினதுக்காக அவனையே திட்டினீங்க என அவள் அவனை பேச விடாமல் கோபமாக பேசிக்கொண்டே செல்ல, தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தவன் அவள் புயல் போல் உள்ளே நுழைய, என்ன என கேட்கும் முன் அவள் படபடவென பொரிய, முதலில் அவள் என்ன பேசுகிறாள் என புரியாமல் விழித்தவன் பின்னர் பட்டாபியை பற்றி பேசியதும் அவனுக்கு கோபத்தில் கண்கள் சிவக்க, ஏய் நிறுத்து, முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? இது என்ன ஆபீஸா இல்ல சந்தை கடையா? உங்ககிட்ட இப்பதானே சொன்ன அனுமதி கேட்டுட்டு உள்ள வரணும்னு. முதல்ல இந்த அறையை விட்டு வெளியில போ என அவன் கத்தி கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த பட்டாபி, அச்சோ ரோஜா, என்ன பண்ற நீ என அவள் கையை பிடித்து வெளியே இழுத்து வந்தான். என்ன காரியம் பண்ற ரோஜா நீ என அவளை பார்த்து வேகமாக கேட்ட பட்டாபி, இப்ப எதுக்கு சார் கூட சண்டை போடுற என கேட்டான். இல்ல பட்டாபி, என் கூட பேசினதுக்குத்தானே அவர் உன்னை திட்டினாரு, அதான் எனக்கு கோபம் வந்துடுச்சு என அவள் கோபமாக சொல்ல, அப்படின்னு யார் சொன்னது என அவன் சொல்ல, அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த ரோஜா, அப்போ நீ அழுதுட்டு வெளியே வந்தது?
ஆமா வந்த, சார் திட்டினார்னு சொன்னேன். ஆனா உங்கூட பேசுனதுக்கு இல்ல. அட கடவுளே! என்ன ரோஜா நீ இன்னும் அந்த அவசர புத்தியை விடலையா என தலையில் கை வைத்து அமர்ந்தான். என்னடா சொல்ற என கோபத்தில் மரியாதை பறக்க, அப்புறம் வேற எதுக்கு திட்டினாரு என இப்போது விளக்கம் கேட்டாள். எல்லாம் அந்த மாணிக்கம் கேசுதான். அதை பத்தின விவரம் சொல்லி என்ன நம்பித்தான் விட்டிருந்தார். நானும் சரியாத்தான் பண்ணேன். எந்த இடத்துல அந்த சாட்சியை நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. அதனால எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட நம்ம சார் எடுத்து ஜெயிக்காம விட்டதில்ல. இதுலதான் சாட்சி கை மாறிடுச்சு. அதான் சார் ரொம்ப கோபமா இருக்கார். நான் கூட அது 2 நாளைக்கு முன்னாடி மெயில் பண்ணேன். சார் தான் கொஞ்சம் அவசர வேலை, நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னார். 2 நாள் முன்பு என்றால் எங்க ஊர்ல தானே இருந்தோம் என யோசித்தவள், அவன் தன் தொழிலில் எந்த அளவு ஈடுபாட்டோடு இருப்பான் என அவளுக்கு தெரியும். வேலை என்று வந்துவிட்டால் அவனுக்கு உலகமே மறந்துவிடும். அதில் மட்டுமே கவனமாக இருப்பான். அப்படிப்பட்டவன் இது போன்ற சூழ்நிலையில் அவன் தன்னிடம் அதை காட்டிக் கொள்ளாமல் வீட்டில் எல்லோரிடமும் சகஜமாக பழகியது அவன் நினைவில் வந்து செல்ல, இப்போது பார்த்த தேவாவையும் ஊரில் இருந்த தேவாவையும் நினைத்து பார்த்தவள், இவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே என குழம்பினாள். கோபமெல்லாம் முடிந்து அப்படியே அமர்ந்தவள், இப்போ என்ன பண்றது பட்டாபி? நாம ஜெயிக்க வழியே இல்லையா என கவலையுடன் கேட்டாள். இரவு பகல் என தெரியாமல் நினைவுகள் முழுவதும் நீயாக இருக்க, உன் அருகில் இருக்கும் நேரத்தில் வெப்பமும் வெண் பனியாக தெரிய, உன்னை காணாத போது தாலாட்டும் தென்றலும் தணலாக கொதிக்கிறது. உனது விலகல் என் இதயத்தில் விரிசலை ஏற்படுத்த, எனது உயிரோ அதை தாங்க முடியாமல் தவிக்க, எனக்கு எது வந்தாலும் பரவாயில்லை, என்னிடம் இருப்பது உன் இதயம் அல்லவா? அதற்கு ஒரு துன்பம் வந்தால் அது என் ஜனனத்தின் மரணம் அன்றுதான் என்பதை நீ அறிவாயா? சிறு பிள்ளை போல் அவனிடம் சண்டை போட்டு வந்தவள் பட்டாபி சொன்னதை கேட்டதும் சற்று கலவரமடைந்தாள். அவளுக்கு தேவாவின் குணத்தை பற்றி நன்றாக தெரியும். எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வான். ஆனால் தோல்வி என்பது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோழைகள்தான் தோல்வி அடைவார்கள் என எப்போதும் சொல்வான். இன்றோ அவளால் அவனுக்கு அந்த நிலைமை வந்து விடுமோ என பயந்து போனாள். அப்படி நடந்தால் அவன் தாங்கிக் கொள்வானா என நினைத்தவள், அதை நினைக்கும் போதே அவளது உடலில் ஒரு அதிர்வு வந்து சென்றது. பட்டாபியோ மிகுந்த வருத்தத்துடன், தெரியல ரோஜா, இன்னும் ஒரு வாய்தா மட்டும் இருக்கு. அதுலயும் சாட்சி எதிர்த்தரப்பிடம் இருக்கிறான். அவன்தான் முக்கியமான சாட்சி. இப்ப என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல. நான் அவசரம் அப்படித்தான் சாருக்கு தகவல் அனுப்புனேன். அவர் தான் வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னார். இப்ப என்ன பிடிச்சு திட்டுறார். எப்போதும் இப்படி இருக்க மாட்டோம். இந்த முறைதான் கொஞ்சம் கவனம் பிசகிடுச்சு. என்ன செய்யறதுனே புரியல என புலம்பிக் கொண்டே நகர்ந்தான். ரோஜாவோ அவளால் தான் அவனுக்கு இந்த நிலை என புரிய, என்ன செய்வது என தெரியாமல் அவளும் அப்படியே அமர்ந்திருந்தாள். பின்னர் பட்டாபி பல முறை தேவாவின் அறைக்கு சென்று வர, அவனிடம் தேவாவின் மனநிலையை கேட்டவள், அவன் மிகவும் கோபத்தில் இருக்கிறான் என்பதையும் தெரிந்து கொண்டாள். என்ன செய்வது என தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தவள் பின்னர் பட்டாபியிடம், எனக்கு ஒரு உதவி செய்வியா பட்டாபி என கேட்டாள். என்ன ரோஜா, என்ன வேணும்? பப்ஸ் ஏதாவது வாங்கி வரட்டுமா என்றான். அவனை முறைத்தவள், எனக்கு அந்த கேஸ் பத்தின விவரங்கள் வேணும் என்றாள். உடனே பட்டாபி, என்னோட மேஜையில் இருக்கிற அந்த பெரிய ஃபைல்ல தான் அது, எல்லா விவரமும் அதுல இருக்கு. சார் என்னை போன் பண்ண சொன்னார், பேசிட்டு வந்துடுற என சொல்லிவிட்டு அவன் செல்ல, ரோஜா அந்த வழக்கு விவரங்கள் சம்பந்தப்பட்ட ஃபைலை பார்த்து சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டாள். தேவாவும் அது சம்பந்தமாக பல பேரை தொடர்பு கொண்டும் பல ஆவணங்களை பார்த்து கொண்டும் இருந்ததால் நேரம் போனதே தெரியவில்லை. பட்டாபியும் அது சம்பந்தமாக அலைந்து கொண்டிருக்க, ரோஜாவும் அந்த வழக்கின் விவரங்களை தொடக்கத்தில் இருந்து படித்து கொண்டிருந்ததால் இரவு 7 மணி வரை யாரும் சாப்பிடவும் இல்லை, ஓய்வும் எடுக்கவில்லை. மாலை 7 மணி ஆனவுடன் ரோஜாவின் முகம் பசி மற்றும் வேலையில் களைத்துவிட,
அசதியில் அவள் மேஜை மீது தலை சாய வெளியே சென்ற பட்டாபி அப்போதுதான் உள்ளே நுழைந்தவன். அவளை பார்த்ததும் பாவமாக இருக்க அவளை எழுப்பியவன், நீ வீட்டுக்கு கிளம்பு ரோஜா, நாங்க பாத்துக்கிறோம் என்றான். எல்லாரும் புறப்படுகிறோமா என அவள் வேகமாக கேட்க, இல்ல ரோஜா, சார் இதுக்கு தீர்வு தெரியாம இடத்த விட்டு நகர மாட்டாரு, நான் இருக்கேன், நீ கிளம்பு என்றான். அவரும் வரட்டும் பட்டாபி, எல்லாரும் சேர்ந்தே போகலாம் என்றவள், என்ன வேறு ஏதாவது வழிகள் கிடைச்சதா என ஆர்வமுடன் கேட்டாள். இல்லை என தலையை ஆட்டியவன், இது ரொம்ப முக்கியமான சாட்சி ரோஜா, அதான் சார் ரொம்ப டென்ஷன் ஆகிறார், கொஞ்சம் கஷ்டம்தான் என்றான். இதுவரை தோல்வி என்பதை அறியாதவன் முதலாக தன்னால் அது அவனுக்கு ஏற்படுவதா என நினைக்கும் போதே அவளின் மனம் மிகுந்த வேதனை அடைந்தது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.